அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் பீஃப் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் 2 கிலோ பீஃப் இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கறி கொஞ்சம் வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஆறுலேருந்து 8 விசில் போல் இதை வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சு இப்போ ஏலக்காய் பட்டை கிராம்புலாம் சேர்த்துடலாம். இப்போ 5 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், நல்லா கண்ணாடி போல் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதனால் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிறணும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோம் பாருங்கள், இவ்வளோ இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். 1 கப் இஞ்சி பூண்டு எடுத்துருந்தோம், சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 50 கிராம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வேக வச்ச பீஃப் கறியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பீஃப்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா இந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாந்து வரணும். மசாலாலாம் நல்லா இதில் சாந்து வரணும். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கலை, நம்ம கறியில் வேக வச்ச தண்ணியே இதில் சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா நம்மளுடைய பீஃப் கறிலாம் நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய பீஃப் கிரேவிலாம் ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்னை சிஸ்டர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.